ஹாய், லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தேன், அதுக்கு வேறு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கே நான் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் டைமே கிடைக்க மாட்டேங்குது, போடவே முடியல. அப்புறம் இப்போ நான் எமர்ஜென்சியாக இதை நான் போடணும்னு நினச்சது என்னுடைய பிரெஸ்ட்டில் இருந்த கட்டிக்கு நான் பயாப்சி பண்ணியிருந்தேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ஒவ்வொன்றுக்கு என்னால் டீட்டெயிலாக அதில் கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒன்று நினச்சி போடுவேன், பட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுட்டிங்கன்னா போச்சு. அதை பார்த்து பேனிக் ஆகிடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி நம்ம அதை ஒரு லாங் வீடியோவாகவே போட்டுருவோம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அது டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயின் அந்த வீடியோவே எடுத்தது. ஸோ நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் இன்னொரு நாள் அதுக்கும் நான் பேசினேன், வீடியோ போட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு பிரெஸ்ட்டில் மொத்தம் 3 கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. அது நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இந்த பால் கட்டும்போது மேலே எனக்கு தட்டுப்பட்டுச்சுன்னு ஒரு மாதிரி பெருசாக தெரியுது அப்படின்னு. அப்போ ரொம்ப எனக்கு பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அது டீனேஜ்லேருந்து இருந்திருக்கு போல. பட் எனக்கு தான் அது தெரியல. நம்ம பெருசாக அதெல்லாம் யாரும் அந்த இடத்துல கையெல்லாம் வைக்க மாட்டோம்ல, அதனால அது பெருசாக நான் ஃபீல் பண்ணவும் இல்லை. முக்கியமாக அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு அப்போ இல்லை. அதனால ஒரு பெரிய விஷயமா அதை நான் மைண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரியவும் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு இது நார்மல் கட்டி தான். பட் நம்ம எடுத்துருவோம், நீங்கள் உங்கள் ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருவோம் அப்படின்னு அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது நார்மல் கட்டி தானே சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்ரி இயர் ஒன்ஸ் நான் ஸ்கேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5-6 டாக்டர்ஸ் கிட்ட நான் பார்த்துட்டேன். எல்லா விமன் டாக்டர்கிட்டையும் காட்டிட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் எடுத்துருவோம், சில பேர் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது எனக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டி தான். அதாவது டியூபர் அடினோமா அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு கட்டி தான். இது கேன்சர் கட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேன்சர் கட்டி அப்படிங்கிறது வேற, நார்மல் கட்டி அப்படிங்கிறது வேற. இப்போ எனக்கு இருக்கிறது நார்மல் தான். பட் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த நார்மல் கட்டியாக இருக்கிறது ஃபியூச்சரில் என்ன வேணாலும் மாறலாம், அது நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில டாக்டர் சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அந்த கட்டியை ஏதோ ஒரு டிஷ்யூவையோ இல்லை ஒரு நரம்பையோ போய் டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா போச்சு, ஸோ அதுக்காக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொன்னாங்க. ஒரு சில டாக்டர் நம்ம உடம்புல பலவிதமான கட்டிகள் உருவாகும். ஒரு சில கட்டி கேன்சராக மாறிச்சுன்னா ஸ்டார்டிங்கே மாறிடும். ஒரு சில கட்டி நான் உடம்புக்குள்ளே வருவேன், ஆனால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் அப்படி லைஃப் லாங் இருந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில கட்டிகளாக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு செகண்டாக நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரியே கட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஆசிலேஷன்லேயே எனக்கு 4 இயர்ஸ் இப்போ போயிருச்சு. ஃபைனலாக என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் எடுத்த ஸ்கேனுக்கும் இந்த வருஷம் எடுத்த ஸ்கேனுக்கும் எனக்கே சைஸும் சரி, அது இந்த பைரட்ஸ் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். அதாவது அந்த கட்டியோட தன்மை சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ அது இந்த வருஷம் எனக்கு சேஞ்ச் ஆயிருந்தது. அதனால சரி நம்ம ஃபைனல் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்தாச்சு. சொல்லப்போனால் இந்த பயாப்சி கூட நான் இப்போ எடுக்கலை. நான் என்னுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்ல, நான் அப்போ தான் போய் பயாப்சி பண்ணேன். அதுக்காக அம்மாவை ஊரில் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் சரி இதெல்லாம் எதுக்கு வீடியோ போட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் பெருசாக வீடியோ கூட நான் கேப்சர் பண்ணலை. ஜஸ்ட் அது நான் அந்த வீடியோஸ்லாம் ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து எங்கள் மாமியாருக்கு அனுப்புறதுக்காக எடுத்திருந்தது. அப்புறம் இது நான் எதுக்காக போட்டேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ எடுத்து அதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயாப்சி நான் எடுத்தேன், ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த கட்டினால எந்த வலியோ இல்லை ப்ளீடிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என் உடம்புக்குள்ள ஒரு கட்டி இருக்குது அவ்வளோதானே தவிர அதை வச்சு எனக்கு பாடியில் எந்த ஒரு அஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நிறைய டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க, பட் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அண்ட் சேம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லாமல் 3 இருக்குது. ஸோ அது எனக்கு அந்த ஒரு சைடு மட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னுமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னரெலாம் ரிமூவ் பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் தூக்கியே பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு அது காம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் இருக்கே தவிர மற்றபடி பெயின் அந்த மாதிரிலாம் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ரொம்ப அவசரப்பட்டு நம்ம அதில் கை வைக்க வேண்டாம். அதனால மறுபடியும் இன்னொன்று எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது சேமாக இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எல்லா டாக்டரும் சொன்னது, இந்த கட்டியை எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி வராது அப்படிங்கிறது கேரண்டி இல்லை.
திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்து திருப்பி வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை உடம்புல கத்தி பட்டாலே நமக்கு வந்து உடம்பு ஸ்பாயில் ஆயிரும். திருப்பி பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ப்ளீடிங் இந்த மாதிரிலாம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷனில் தான் இருந்தேன். இந்த தடவை தான் அந்த ரிசல்ட் இப்படி வரவும் சரின்னு சொல்லிட்டு பயாப்சி வரைக்கும் போயாச்சு. பயாப்சி ரிசல்ட்லேயுமே நார்மல் தான். பட் அந்த ரிப்போர்ட்லேயுமே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பயாப்சி ரிசல்ட்லேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சென்னையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். அவங்களும் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி இந்த மே மந்த் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அதுக்காக தான் நான் ஊர்லேருந்து நான் கிளம்பி இப்போ சென்னைக்கு வந்தது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா இல்லை மாமியார் யாரையாவது வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு மறுபடியும் ஒரே குழப்பமாக இருந்தது. இதுக்கு இடையிலே நான் மதுரையில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினேன், சிவகங்கையில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினேன். ஏன்னா வந்து ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்ல. அங்கேயுமே குழப்பிட்டாங்க. ஒருத்தவங்க வேணானாங்க, ஒருத்தவங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப எதுக்கு பயந்தேன் அப்படின்னா நான் பாப்பாவுக்கு கரெக்டாக ஃபீடிங் அப்போது தானே நான் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதோட வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா என்ன அப்படின்னு தான் நான் ரொம்ப பயந்தேன். பயந்துட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்டு கூட வந்து ஃபீட் பண்ணலாம், அதுக்கு கூட அதனால ஒன்றுமே ஆகாது அப்படின்னாங்க. இருந்தாலுமே நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். அவளுக்கு நான் வந்து 1.5 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணேன். ஆனால் அது வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதால் இவளுக்குமே எந்த பிரச்சனையுமே வரல. அது வேற டாக்டர்கிட்ட மறுபடியும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும்னா பாருங்க நான் அதோட வந்து கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி திட்டலாம் வாங்கிட்டு வந்தேன். அதனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டேன் அப்படின்னா சரி நம்ம எல்லார்ட்டையும் கேட்டுக்கும் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் மெஜாரிட்டி சொன்னது இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய டாக்டர் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கூட அதையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் இப்போதைக்கு செகண்ட் பேபிக்கெலாம் பிளான் இல்லை அப்படிங்கவும் சரி எடுக்கலாம் அப்படின்னது. ஸோ அதுக்கு வந்து அது வந்து எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கணும் அப்படின்னா இம்மீடியட்டாக எடுக்கிறதா, அது வந்து மாத்திரையால நம்ம வந்து இந்த கொழுப்பு கட்டி மட்டும் நம்மளால கரைக்கவே முடியாது. அதாவது 2% வரைக்கும் அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 100% அப்படின்னு யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நானும் சரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யோசிச்சது. நான் அந்த பயாப்சிக்கு தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பயாப்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அது ரொம்ப பெயின் தான் போல். ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ பெயின் தெரியல. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்ன உடனே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதுலேயே நான் பயந்துட்டு உடனே நான் வந்து எனக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுங்க, நான் அப்போ தான் வந்து எடுப்பேன், அதுக்கு தனியாக கூட நான் பே பண்ணிடுறேன், ஆனால் நார்மலாக மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கல் அனஸ்தீசியானா அந்த மத பூசின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல பெயின் தெரியாமல் இருக்கும்ல, அந்த இன்ஜெக்ஷன் தான். ஸோ அது வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயாப்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரெஸ்ட்லேயே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் மொத்தமாக 4 தடவை எடுத்தாங்க. கொஞ்சமாக டிஷ்யூ எடுத்து அதை தான் வந்து அனுப்பியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு லேபுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் எல்லாமே வந்திருந்தது. அது அப்போ பெயின் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பயங்கரமான பெயின், அதோட பவர் குறைய ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 2 நாள் என்னால் கையை தூக்கவே முடியல. ரொம்ப லிட்ரலி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய மைனஸ் என்னாச்சுன்னா அப்போ பயாப்சி எடுத்தது இப்போ வரைக்கும் என்னால் இந்த ரைட் ஹேண்டில் ரொம்ப ஸ்பீடாக ஒரு வேலையை பார்க்க முடியல. பயாப்சி எடுத்து 1 வாரம் கழிச்சுலாம் ரொம்ப இந்த இடத்துல இருந்து இந்த கை ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வலிச்சு, அந்த டைமில் சின்ராஸ் வேறு வீட்டில் இல்லாமல் விடிய காலை விடிஞ்சோடனே பாப்பாவையும் தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தனியாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அப்போ எடுத்துகிட்டு நாங்கள் மே மாதம் ஆப்ரேஷன் பண்ணலாம் இருந்தது. இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அவங்ககிட்ட எதார்த்தமாக நான் வேற ஒரு ப்ராப்ளம்காக நான் போயிருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட இந்த மாதிரி எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதுக்காக தான் மெயினாக அன்றைக்கி அந்த பயாப்சி வீடியோ கூட நான் போட்டது. ஸோ அது வந்து அவங்க என்ன அவேர்னஸ் சொன்னாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதை சொல்லும்போது அவங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு அதிகபட்ச அதோட சென்டிமீட்டரே வந்துட்டு மொத்தம் 3 கட்டியில் வந்துட்டு பெருசாக இருக்கிற கட்டியோட அதிகபட்ச சென்டிமீட்டரே 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அதை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அப்போ பெருசாக இருக்கிறதோட அதிகபட்ச சென்டிமீட்டரே 2 சென்டிமீட்டர் தான். அதை விட குட்டியாக இருக்கிறதெல்லாம் இன்னும் வந்து
வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஷியோராக சொல்ல முடியாது. ஓவர் ப்ளீடிங் ஆகலாம், இல்லை வந்து எடுக்க முடியாமல் போய் அது பாதியிலே வந்து நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக் பண்ணுற மீன்ஸ் ஒன்று மட்டும் எடுத்துட்டு அப்புறம் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு நான் அந்த ஒரு சைடு விட ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஆனால் அதை வச்சு கட்டி கரைக்க முடியுமான்னு கேட்டால் கரைக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்துட்டு அடுத்து 3 மந்த்ஸ், இப்போ ஆகஸ்ட் மந்த்து போல் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த பைரட்ஸ் 3 அப்படின்னு சொல்லி காட்டியிருந்ததில்ல, அது ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, இல்லை கட்டிலே வேறு சேஞ்சஸ் இருக்கா, இல்லை கட்டிலே வந்துட்டு ஏதாவது டாட்டா வருது, இல்லை அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, அது வேறு மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணுவோம். இதுக்கு ஒரே சொல்யூஷன், எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கேனை 6 மந்த்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கணும், அதை மறுபடியும் 1 இயர் ஒன்ஸாக எடுக்கணும். இப்படியே லைஃப் லாங் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நீங்கள் எடுத்துக்கிட்டே வரப்போ ஏதோ ஒரு ஸ்கேனில் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நம்ம அப்போ பிளான் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கிற உடம்புல இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நார்மல் தானே, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க அதை சொல்லும்போது நான் அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், சரி ஓகே நம்ம எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம், ஒருவேளை அப்போ வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ஆப்ரேட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான், இப்போ வந்து 30 வயசு ஆகுது அப்படிங்கிறப்போ என் பாடியில் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 40 இயர்ஸில் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், அப்போ நான் ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து பாடி ரொம்ப வீக் ஆகாதுன்னு செய்யும். ஸோ அதை நான் இப்போவே எடுக்கிறது பெட்டர் தானே அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அளவுக்குலாம் இது வந்து யோசிக்க வேண்டாம், அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் நடக்கும், ரொம்ப மைனர் சர்ஜரி தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு டாக்டரை நாங்கள் யோசிக்க மாட்டோமா, அது வந்து அப்படி ஒரு மேஜராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக எடுங்கன்னு சொல்லி நானே இப்போ சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து எடுக்கிறக்கூடிய அளவும் இல்லை, ரொம்ப அவசரமும் இல்லை. இப்போ நீங்கள் 40 இயர்ஸில் நீங்கள் ஒன்றும் இல்லை, 50 இயர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ண தான் போகிறோம். ஒரு 4-5 ஸ்டிச்சிங் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இவ்வளோ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி கட்டி வந்து இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இருக்காங்க, ஆப்ரேஷனே பண்ணாமல் லைஃப் லாங் இருந்தவங்களும் இருக்காங்க. இப்போ நாங்கள் சொன்னோம்ல எவ்ரி இயர் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம எடுக்கணும் ஒரு கட்டாயம் இருந்தால் அப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சின்ன பொண்ணுங்க 15 வயசு பொண்ணுங்க ஆப்ரேஷன் பண்ணியும் பார்த்துருக்கோம், 50 வயசில் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட வேண்டாம், அப்படி சீரியஸாக இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் இருந்தது, ஓகேவாகவும் தோணுச்சு. ஏன்னா எந்த டாக்டருமே வந்து நெருக்கடி கொடுக்கல, உடனே நீங்கள் எடுத்துடணும், ரொம்ப சீரியஸாக இருக்குது, இதனால வந்து உங்களுக்கு உயிருக்கே ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவுக்கு யாருமே சொல்லலை. ஸோ அதனால தான் நானும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்ட்டு பொறுமையாக இப்போதைக்கு இருக்கே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் வெளியில் வீராப்பா பேசுகிறேன், பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் வந்து கட்டி வந்து கேன்சராக மாறிடுச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு சைடு பிரெஸ்ட்டே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறேன்னா அதனால கொஞ்சம் பயம் இருக்குதா. பட் டாக்டர் சொல்கிறப்போ நம்மளுமே கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு அது கொஞ்சம் புரியுதா, அதனால அப்பப்போ கொஞ்சம் மனசை தேத்திக்கவே, இருந்தாலும் ஒரு மாதிரி தோணுதான். இன்னொன்று நான் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து டாக்டர் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், ஒன்றும் இருக்காது பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆறுதலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்காக வந்துட்டு கமெண்ட்டில் வந்து அப்படி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்கிட்ட சொன்னது, எல்லா விமனுமே எவ்ரி இயர் ஒன்ஸ் கம்பல்சரி அவங்க பிரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து எனக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து வருஷம் நான் செக் பண்ணுவேன், அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் அந்த கட்டி ஏதாவது சின்னதாகுதா பெருசாகுதா அதில் ஏதாவது இஷ்யூ ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். இப்போ வந்து சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது மேபி ஒரு கேன்சராக கூட இருக்கலாம், காட்ஸ் கிரேஸ் யாருக்குமே வரக்கூடாது, ஒருவேளை வந்தது அப்படின்னா தெரியாது. அது பெருசாக முத்தி போனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுத்து அது வந்து தெரியும். என்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுதான். எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இல்லை, அதான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு டீனேஜ்லேருந்து இருந்திருக்குது, ஆனால் எனக்கு தான் அது தெரியல. நான் யதார்த்தமாக பாப்பாவுக்கு பால் கொடுக்கும்போது என்னடா ஏதோ பெருசாக இப்படி இருக்கே அப்படின்னு நானும் அதை ஃபீல் பண்ணி டாக்டர்கிட்ட போனதான். அதே நான் இப்போ மேபி இப்போ வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருந்தா அதை கூட நான் பார்த்துருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வந்து அதாவது பெருசாக அந்த இடத்துல போய் நம்ம
டச் பண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம்ல. ஸோ இந்த இயர் சர்வே எடுத்து பார்த்தப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய லேடிஸ் பிரெஸ்ட் கேன்சரால் இறந்துருக்காங்க. சில பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து காப்பாற்றவும் பட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் இறந்து போனது தான் ரொம்ப அதிகமாக. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஒரு விமன் டாக்டர்கிட்ட நம்ம காட்டுறோம், ஒரு பிசிஓடிக்கு போவோம், இல்லை ஏதோ தைராய்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்கு நம்ம போகிறோம். சரி, அது கூட வேண்டாமே, நார்மலாக ஒரு விமன் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எவ்ரி இயர் ஒன்ஸ் பிரெஸ்ட்டை செக் பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எழுதி கொடுங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நார்மல் அல்ட்ராசவுண்ட் எடுத்தாலே போதுமா, அதுலேயே வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி காட்டிடும். எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்கள் பிரெஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அதோட விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சரி ஒரு வருஷம் செக் பண்ணிட்டோம்ல, அடுத்த வருஷம்லாம் எதுக்கு வந்திருக்காது அப்படின்னு மட்டும் விட்டுறவே கூடாதா. பிரெஸ்ட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு வலிக்கும், கீமோலாம் வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது நினச்சாலே எனக்கு புல்லரிக்குது. அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் பேனிக் ஆவாங்க. நானே ரொம்ப பயந்தேன். அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண விரும்பலை. அவங்க வந்து எதுக்காக என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பேஷண்ட் அவங்க அன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க போல. ஸோ நான் அது எனக்கு யதார்த்தமாக போய் இதை பற்றி பேசி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் பயப்படுறாங்க, இது வந்து கேன்சராக மாறிடுமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க A to Z எல்லாமே சொன்னாங்க. இந்த நம்ம ஸ்டேஜில் வரும், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆகும், இந்த இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முத்தி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கே பாப்பாவை என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் ஒரு கேர்ள் பேபி வச்சுருக்கீங்க, அவள் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாளோ அப்போலேருந்து நீங்கள் அவளோட பிரெஸ்ட்டை எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. உங்களுக்குமே வந்து நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நினச்சா கூட ஒன்றுமே இல்லை, அல்ட்ராசவுண்ட்லாம் மிஞ்சி போனால் ஒரு 1000 rupees to 2000 rupees தான். அதான் அந்த டாக்டர் என்கிட்ட நல்லா சொன்னாங்க. இப்போ ஸ்கின்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை போவாங்க, அவங்களுக்கு பேர் கன்சல்ட்டிங் 1000 ரூபாய் வரும், ஆனால் அதை கூட கொடுத்து பார்ப்பாங்க. பிரெஸ்ட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்லெஸ் இருப்பாங்க. அந்த கேர்லெஸ் தான் இப்படி ஒரு எண்டுக்கு கொண்டு வரது. அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க. அழகு அதெல்லாம் வந்து செகண்டரி, நம்மளுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லேடிஸ் தான் வந்து வீட்டில் எல்லா மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுறோம். நமக்கு வந்து என்றைக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதே கிடையாது. பிள்ளை சாப்பிட்டுச்சா, ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரா, பிள்ளைக்கு முடியலைன்னா ஓடுறோம், ஹஸ்பண்டுக்கு முடியலைன்னா ஓடுறோம். ஆனால் தனக்கு ஒன்றுனா ஒரு பேரஸ்டமலை போட்டுட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்க்குறோம். இப்படி தான் இருக்கோமே தவிர நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து எல்லா லேடிஸுமே மனசில் வச்சுக்கோங்க. மற்ற எந்த பிரச்சனைனாலும் ஈஸியாக கேர் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி சென்சிட்டிவான இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான வலி வேதனையும் நம்ம தான் அனுபவிக்கணும். சேம் டைம் வந்து பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் வரும். எந்த ஒரு இதுனாலுமே எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்துட்டு கேர் பண்ணிடலாம். ஸோ அவங்க சொன்னது அதுதான். நான் மறுபடியும் வந்து கைண்ட் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாளை கழிச்சோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ எப்போனாலும் உங்கள் டாக்டர்கிட்ட, உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க, அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஸ்கேன் எழுதி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்கேன் சென்டரில் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். இப்போ அந்த வீடியோ பார்த்து அவளுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ப்ரெஸ்ஸில் கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்வாதி, நான் ஹாஸ்பிட்டலில் போகணும், எனக்கு இதுக்கு முன்னாடி அதை வந்து எனக்கு தெரியலை, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே அது வந்து ஃபீல் ஆகுது, அது வந்து எனக்கு ஒரு சைடு செஸ்ட்டு வந்து வலிக்குது, நான் அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காமல் விட்டுட்டேன், நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் போகணும்னு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ இதுக்காக தான், இந்த அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து மெயினாக வீடியோ போட்டது. ஏன்னா இது வந்து இதெல்லாம் நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த பயாப்சிலாம் நான் பெருசாக நான் போடாமலே வச்சுருந்தேன். 3 months ஆயிடுச்சு நான் எடுத்தேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, சரி என்னால் யாராவது ஒருத்தர் போய் பார்த்து மேபி ஏதாவது இஷ்யூ இருந்து அது சரியாச்சு அப்படின்னா அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தானே. நம்ம சும்மா ஆடுறோம், ஓடுறோம், சாப்பிட்றோம், சமைக்கிறோம்னு எல்லா வீடியோவும் போடுறோம், எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்காக போடுறோம். அது எல்லாத்தையுமே நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதோட என்னால் முடிஞ்சதை ஷேர் பண்ணி அதில் 1-2 பேருக்காவது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ இவ்வளோதான். நிறைய பேர் பயமாக இருக்குக்கா அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நானே எனக்குள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம்தான், பட் நானே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஒன்றுமே பயம் இல்லை. நார்மல் கொழுப்பு கட்டி தான். ஆப்ரேஷன் நான் பண்ண போகிற பிளான் இருந்தாலும் நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் முன்னாடிலாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். பட் எனக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, கண்டிப்பாக நான் வந்து நான் சொல்கிறேன். மேபி எனக்கு வேறு யாராவது டாக்டர்ஸ் வந்துட்டு இதை பற்றின மறுபடியும் ஒரு அவேர்னஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது நான் சொன்னாங்க அப்படின்னா
கண்டிப்பாக நான் உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ரிகாஷனாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட எழுதி வாங்கி ஸ்கேன் பண்ணுங்கள். எதாவது பிரச்சனை அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட ஏதாவது நான் கேட்டு கூட நானும் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் இதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோவும் போட்டிருந்தது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், ஹெல்த்தியாகவும் இருப்போம். பாய்.